அன்பான பெற்றோர்களுக்கு வணக்கம். சில சமயத்தில் பல பெற்றோர் சொல்கிறது என்னன்னா, என் குழந்தை ரொம்ப பிடிவாதமாக இருக்கான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், எதுக்கெடுத்தாலும் அழுறான், சில நேரம் அமைதியாக இருக்கான், சோம்பேறியாக இருக்கான், வீட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் ஜாலியாக இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி திருத்துறதுன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படுவாங்க, புலம்புறாங்க. இனிமேல் நீங்கள் வருத்தப்படவும் வேண்டாம், புலம்பவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி சொல்கிற விஷயம் எல்லாம் உண்மையிலேயே ப்ராப்ளம் கிடையாது, குழந்தைங்களுடைய தப்பும் கிடையாது. அது அவங்க மூளையுடைய பேட்டர்ன். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பேட்டர்னில் தான் உலகத்துக்கு வர்றாங்க. அதை தான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் திட்டுற ஒரு சொல் நிச்சயமாக உங்கள் குழந்தைய காயப்படுத்தி இருக்கும். பெற்றோர்களே, உங்கள் குழந்தையோட பர்சனாலிட்டியை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குழந்தை என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 50% புரியும். குழந்தை எப்படி சிந்திக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 100% புரியும். இன்றைக்கி அந்த பர்சனாலிட்டியை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறதுக்கு 2 காரணம்தான் இருக்குது. ஒன்று வீட்டு சூழல், இன்னொன்று குழந்தையுடைய பர்சனாலிட்டி. சூழலை நம்ம மாற்றிக்க முடியும், ஆனால் பர்சனாலிட்டியை நம்மளால் மாற்றவே முடியாது. ஒவ்வொரு பெற்றோரும் புரிஞ்சுக்கணும். பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற கேள்வியே வராது. இதை தான் அவன் மூளையின் வழின்னு நாம் புரிஞ்சுக்குவோம். முதல்ல டாமினன்ட் பர்சனாலிட்டியை பற்றி நம்ம பார்ப்போம். டாமினன்ட் பர்சனாலிட்டியோட அடிப்படை குணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி வரணும், நான் தான் ஏதோ செய்வேன், நான் முடிவு பண்ணணும், என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இது தப்பு கிடையாது, அவங்க மூளையினுடைய அமைப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்கள லீடர்ஷிப் குவாலிட்டியாக நாம் வளர்க்க முடியும். புரிஞ்சிக்கல அப்படின்னா பிடிவாதமாக கோபமாக மாறிடுவாங்க. அப்படின்னா உங்கள் குழந்தை டாமினண்ட்டாக கண்டுபிடிக்கிறது எப்படி? வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சாப்பாடு உடனே ஆன்சர் பண்ணுவாங்க. எந்த விளையாட்டு விளையாடணும் உடனே சொல்லுவாங்க. டிவி ரிமோட் அவங்க கையில் தான் இருக்கும். இது சரியில்லை, அப்படி செய்யணும் அப்படின்னுவாங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்களே அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நான் சொன்னால் கேளு அப்படிங்கிற டோன் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க மூளை எப்போவுமே இம்ப்ரூவ்மெண்ட் மூடில் தான் இருக்கும். வேகமாக சிந்திப்பாங்க, கோல் பவர்டாக இருப்பாங்க, கோல் சொன்ன உடனே முடிச்சுருவாங்க. லாஜிக் பேஸ்டு பிரெயினாக காம்படிட்டிவ் பிரெயினாக இருப்பாங்க. இது எல்லாம் சிறப்பு தான், ஆனால் பெற்றோர் ஹேண்டில் பண்ணுறத பொறுத்து தான் அதை சிறப்பாக்க முடியும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க மூளை நான் செய்யணும், நான் முடிக்கணும், நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபயரில் தான் எப்பவும் இருக்கும். உண்மையிலேயே இது பிடிவாதம் இல்லை, அவங்க பொட்டென்ஷியலை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய மூளையோட சத்தம். டாமினண்ட் பர்சனாலிட்டியுடைய குழந்தையோடைய பெற்றோராக நீங்கள் எப்படி குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாதீங்க, வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு லெசனை முடிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இப்போ செய்கிறியா அல்லது ஈவினிங் அதை பண்ணுறியா அல்லது முடிக்கிறியா அப்படின்னு ஒரு வாய்ப்பை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். செகண்ட், பொறுப்பு கொடுக்கணும். நீ தான் வீட்டில் பேகு செருப்பு எல்லாத்தையும் அரேஞ்ச் செய்து வைக்கணும், சரியா அப்படின்னு நாம் ஒரு சின்ன பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். தேர்டு, தவறு செய்யும்போது அந்த தவற்றை சுட்டி காட்டும்போது குரல் சாதாரணமான டோனில் இருக்கணும். இது தப்பு அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஈகோ வரும். அதற்கு பதில் இதையும் நீ ட்ரை பண்ணலாமே அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்வாங்க. காம்படிஷனை சரியாக நாம் டீச் பண்ணணும். ஓவர் ப்ரெஷர் அவங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபிஃப்த்து, அவங்களுடைய மொத்த ஆற்றலுக்கும் நாம் வழிகாட்டணும். விளையாட்டாக இருக்கலாம் அல்லது ப்ராஜெக்ட் லீடர்ஷிப்பாக இருக்கலாம். கோஆர்டினேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஆக அன்பான பெற்றோர்களே, டாமினண்ட் பர்சனாலிட்டியை புரிஞ்சாதான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் தான் சிறந்த பெற்றோர். ஆனால் எல்லா குழந்தையும் டாமினண்ட்டாக இருக்க மாட்டாங்க. சிலர் சிரிக்க வைப்பாங்க, சிலர் அமைதியாக இருப்பாங்க, சிலர் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. இந்த விவரங்களை நீங்கள் தெரிஞ்சாதான் உங்கள் குழந்தைய தவறான வழியில் புரிந்து கொள்ளாமல் சரியான வழியில் நாம் வளர்க்க முடியும்.
அடுத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு தேவைப்படும் முக்கியமான தகவல் அதில் வரும். எந்த குழந்தையும் தவறான குணம் கொண்டவன் கிடையாது. நாம் அவங்க குணத்தை சரியான கோணத்தில் பார்ப்பதில் தான் மாற்றம் இருக்குது. நல்ல பிள்ளையாக நாம் அவங்கள வளர்க்க முடியும். உங்கள் வீட்டில் டாமினன்ட் பர்சனாலிட்டி குணம் உடைய குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பர்சனாலிட்டியை பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.